ஹாய் கைஸ், ஊரில் அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த பொண்ணுங்களுக்கு முடி கொட்டுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா முடி கொட்டுறதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. நானுமே ஹேர் பேக் போட்டிருந்த வரைக்கும் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 8:30க்கெலாம் எனக்கு ஸ்கூலா, ஸோ அதனால் ஹேர் பேக் போடவே டைம் இல்லை. ப்ளஸ் சண்டே மட்டும்தான் லீவு. அந்த சண்டேவும் வெளியே எங்கேனாவது போயிடுவேன், எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட எங்கேயாச்சும் போயிடுவேன்னா. ஸோ சுத்தமாக என்னால் ஹேர் கேர் பண்ணவே முடியல. அந்த மாதிரி தான் சரி இதுக்கப்புறமாச்சும் பண்ணணும், இல்லைனா முடி சுத்தமாக போயிடும், சொட்டையாகி உக்காந்துருவோம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சரி வாரத்துக்கு 2 தடவை போடலாமே அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஓகே, இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை, இது மட்டும்தான். இது கருவேப்பிலை நான் ஆக்சுவலி போட்டேன். அதுவும் எப்போ போட்டேன்னா, பாதி அரைஞ்சிடுச்சு. இதெல்லாம் இந்த இலையெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம கருவேப்பிலை போட மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு பாதியில் கருவேப்பிலை போட்டதுனால அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ஆமணக்கு எண்ணெய் இருக்குல்ல, அதை ஒரு 1 ஸ்பூனுக்கு நான் ஊற்றி எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம தலையில் போட்டு ஊற வச்சு விட்டுறணும். நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷீகா தூள் தான் எடுத்திருந்தேன். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கின, முடி கொட்டுதேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது போட்டுமே எனக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகலை, இன்னும் முடி கொட்டிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் அது என்றைக்கு நிற்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக ஹேர் பேக் போடலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களே என் கூட சேர்ந்து ஹேர் பேக் போடுங்க, நல்லபடியாக ரிசல்ட் வரும். ஆக்சுவலி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ முடி கொட்டுச்சு, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ முடி கொட்டுச்சு நீங்களே பாருங்களேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஹேர் பேக் போடும்போது பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்க முடி எல்லாமே கொட்டிடும், அதுக்கப்புறம் தான் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். நமக்கும் அதே மாதிரி வரும், நம்புவோம். பாய்.